அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் மனம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய சாக்லேட் புட்டிங் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு 600 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா 10 கிராம் அளவுக்கு அகர் பவுடர் எடுத்திருக்கேன். அதை இந்த பாலோடு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அகர்ங்கிறது கடல் பாசி, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் நான் பவுடர் ஃபார்மில் சேர்த்துருக்கேன். கடல் பாசியை நீங்கள் ஸ்ட்ரிப்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் பாலில் சேர்த்துக்கோங்க. 600 ml பாலுக்கு 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு 120 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது லைட்டாக சூடாகி வரணும், அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பால் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 125 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த புட்டிங்க்கு சாக்லேட் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சாக்லேட் நல்லா கரைஞ்சி வரணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு பாலும் நல்லா கொதித்து திக்காகி வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா பால் நல்லா சூடாகி திக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த புட்டிங்கை நீங்கள் எதில் செட் பண்ணிக்க போகிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுருங்க. நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்ணாடி பவுல்லையோ இல்லை சில்வர் பவுல் இல்லைனா நீங்கள் பிளேட்டில் கூட ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புட்டிங் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட சாக்லேட் புட்டிங் ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. நான் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான சாக்லேட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டிங் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் கட் பண்ணுறப்பவே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாகவே இந்த புட்டிங்கை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே அளவுகளோடு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம். பை பாய்.